You are welcome to EM Khalilur Rahman channel. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. எஸ்ஐஆர் மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை பூர்த்தி செய்து சப்மிட் செய்துவிட்டிருக்கிறார்கள். நேற்று ஆம்பூர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் மூலமாகவும் ஒரு அறிக்கை வந்திருந்தது. அதில் உடனடியாக எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இன்று ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த செய்தி பேர்ணம்பட்டிலிருந்து வந்திருக்கிறது. இது என்ன என்பதை வாருங்கள் பார்ப்போம். அவசர அறிவிப்பு. இதுவரை உங்கள் பகுதி சாவடி நிலை அலுவலர்கள் BLO மூலம் வெறும் 10% முதல் 20% வரையிலான படிவங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன. நீங்கள் இன்னும் படிவத்தை சமர்ப்பிக்கவில்லை என்றால் உடனே செயல்படவும். கடைசி நாள் நவம்பர் 23, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இடம் உங்கள் பகுதி சாவடி நிலை அலுவலர் BLO. நவம்பர் 23, 2025 ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு பிறகு உங்கள் பகுதி BLOக்களால் வாக்காளர்கள் படிவங்களை ஃபார்ம்ஸ் ஏற்றுக்கொள்ளுவது மிகவும் கடினமானதாக இருக்கும். நவம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு படிவங்களை சமர்ப்பதற்கான வழிமுறைகள். குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் படிவங்களை சமர்ப்பிக்க வட்டாட்சியர் அலுவலகம், தாசில்தார் ஆஃபீஸ் அல்லது தொடர்புடைய அலுவலகங்களை நேரடியாக அணுக வேண்டியிருக்கும். எனவே தாங்கள் சிரமமின்றி படிவங்களை சமர்ப்பிக்க ஏதுவாக எந்த வித தாமதமும் இன்றி வருகிற நவம்பர் 23ஆம் தேதிக்குள் உங்கள் BLOவிடம் படிவங்களை சமர்ப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பேரணம்பட்டில் யாருக்கெல்லாம் SIR படிவம் கிடைக்கவில்லையோ அவர்கள் சவுக் மஸ்ஜித் வரவும். இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை பேரணம்பட்டிலிருந்து வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு முதலிலேயே சொல்லியிருக்கிறேன். ஆம்பூரில் இருப்பவர்களும் வாணியம்பாடியில் இருப்பவர்களும் மற்றும் பல ஊர்களில் இருப்பவர்களும் உடனடியாக ஃபார்ம்களை ஃபில்லப் செய்து இதுவரை கொடுக்கவில்லை என்றால் கொடுத்து விடுமாறு BLO அவர்களிடம் என்று நாமும் கேட்டுக்கொள்ளுகிறோம். இது மிகவும் அவசியம். இந்த சப்மிஷன் 23 தேதிக்குள் ஆக வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் அவசியம். ஆகவேதான் ஆம்பூர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தும் இந்த தேதியை குறிப்பிட்டு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதையும் நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு படித்து சொல்லியிருந்தேன். கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களிடம் இருந்து விடை பெறுவது EM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரம் வ ஆஃபியா.